சொன்னாங்களா. இப்போது வீட்டில் ஒரு சின்ன மெமரி சொல்ல போகிறேன். இந்த ஃப்ரெஷ் பீட்ரூட்டு, இந்த மாதுளம் பழம் பாதி, ஜிஞ்சரு ஒரு 2 பீஸு, இந்த ஆரஞ்சு பழம் 1, இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்குறேன். யாருக்காச்சும் பீரியட்ஸ் வராமல் இருந்தால் இது மாதிரி ஒரு 1 வீக் 10 டேஸ் காலையிலே வெறும் வயிற்றுலே குடிக்கணும். நான் 5 மாதம் ஆச்சு, நான் ஆகவே இல்லை. நான் கூட நினச்சேன் எனக்கு பிளட்டு ஒரே ஒரு 7 பாயிண்ட் தான் இருக்குது, பார்க்குறது குண்டாக இருக்கிறேன், ஆனால் ரத்தம் இல்லை. டாக்டர் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் பாதியிலே டிஸ்சார்ஜ் ஆகி ஓடியாந்துட்டேன் அமீர் ஹாஸ்பிட்டலில். அதனால் 5 மாதம் ஆகவே இல்லை. நானும் நினச்சேன் உன்னை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சேன்னு நினச்சேன். இன்றைக்கான அதனால் நம்மளுக்கு வயிற்றில் ஏதாச்சும் கெட்டது இருந்தால் வெளியேறணுன்னா இது மாதிரி ஒரு வாரம் கண்டினியூவாக குடிக்கணும். இப்போ நான் இது செய்து போகிறேன், நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கணும். பீட்ரூட்டு, இந்த மாதுளம் பழம், ஜிஞ்சரு, இந்த ஆரஞ்சு பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன். இதை மிஷ்கல் பண்ணிவிட்டு அப்புறமா குடிங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட நம்ம பட்டை இருக்குது பார்த்தியா, அந்த பட்டை ஒரு 2 பீஸ் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா பாயிலிங் ஆகிட்ட பிறகு காலையிலையும் சாயந்தரம் இதே மாதிரி ஒரு 1 வீக் குடிங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருந்தால் கூட கண்டிப்பாக வரும். ஒரு 2 மந்த் முன்னாடி எங்கள் மேடத்துக்கிட்ட சொன்னேன், அவங்க ஹாஸ்பிட்டலில் போக சொல்லி சொன்னாங்க. எங்களது ரவதா ஹாஸ்பிட்டலு. அங்கே போனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுக்கணும், பிளட் செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த கையில் 2 முறை 2 சிரஞ்சுக்கு எடுத்துப்பாங்க. அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, வீட்லேயே இது மாதிரி ட்ரை பண்ணேன். அதனால் இப்போ 4 மாதம் முடிஞ்சிச்சு, இது 5ஆவது மாதம் நடக்குது இப்போ தான் ஆனால். அதனால் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், முதல்ல நான் ட்ரை பண்ணுவேன், அது ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா தான் அப்புறமா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இது எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. அது மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ வடகெடுத்து செய்யணும். பிஸ்மில்லா. చూసారా, బీట్రూట్ స్మెల్ కొంచెం బాగుండదు. అయినా కానీ మనకి న్యాచురల్గా మనం ఇంట్లోనే చేసుకోవాలంటే, మెడిసిన్ తినకుండా ఇంట్లో చేసుకోవాలనుకుంటే ఇదిలాగా ఫ్రెష్గా చేసుకొని మీరు కూడా తాగేసి ట్రై చేసి చూడండి. ఓకేనా? బై, నెక్స్ట్ వీడియోలో చూస్తాం. ఇప్పుడు లంచ్ ఇంకా తినాలి, అందుకే తాగలేదు. తినేసి వాళ్ళు తాగుతాను. మీరు లంచ్ టైం ఎప్పుడు కాదు, ఉదయాన్నే నైట్ పడుకునే ముందు, లేకుంటే ఉదయాన్నే. నైట్ కన్నా మార్నింగ్ తాగితే ఇది బాగా ఫ్రెష్గా మన కడుపులో ఏముండదు కాబట్టి అప్పుడు తాగినామంటే బాగుంటుంది. ఒక 1 వీక్ తాగితేనే సరిపోతుంది. దీంతో పాటు మన దర్శిని పౌడర్ అంటారు, అరబీలో వచ్చి దర్శిని అంటారు, మన ఇండియాలో వచ్చి ఇది పట్ట. ఒక 2 పట్లు అంత పెద్దవి 2 వేసి ఒక గ్లాస్ వాటర్ వేసి బాగా బాయిలింగ్ అయినాక మిష్కల్ చేసుకొని, మీకు అని అంటే ఆప్షన్ మాత్రమే, అని కావాలంటే మీరు యాడ్ చేసుకోండి, లేకుంటే ఉత్తది కూడా తాగొచ్చు. నేను ఇప్పుడు లంచ్ తినేసినాక నేను తాగబోతాను. మీరు కూడా ట్రై చేయండి. బాయ్.